எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது மிருகங்கள். மிருகங்களோட பாகங்களையும் இணைக்க போகிறோம். சரியா? முதல்ல என்ன செய்ய போகிறோம்? இதில் பார்ப்போம் என்னென்ன மிருகங்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதலாவதாக இருக்கிற மிருகம் என்ன? பசு. என்ன பசு எங்கே இருக்கும்? வீட்டில் இருக்கும். ஏன் நாங்கள் பசுவை வளர்க்குற? நாங்கள் பசு ஒரு செல்ல பிராணி. எங்களுக்கு அதிலிருந்து என்ன கிடைக்கிறது? பசுவில் இருந்து பால் கிடைக்கும். என்ன பசுவின் பாலை நாங்கள் எடுத்து குடிக்கிறோம். நாங்கள் பசுவை ஒரு செல்ல பிராணியாக நாங்கள் வீட்டில் வளர்ப்போம். அடுத்தது என்ன மிருகம் இருக்குது? புலி இருக்குது. புலி எங்கே இருக்கும்? புலி எங்கே இருக்கும்? காட்டில் இருக்கும். என்ன புலி காட்டில் இருக்கும். அடுத்ததாக என்ன மிருகம் இருக்குது? யானைகள் இருக்குது. என்ன யானைகள் இருக்குது. யானைகள் எங்கே இருக்கும்? காட்டில் தான் யானைகள் இருக்கும். அதே போல் பசு என்ன சாப்பிடும்? புல் சாப்பிடும். புலி விலங்குகளை வேட்டையாடி உண்ணும். யானையும் தாவரத்தை தான் உண்ணும். என்ன கரும்பு, ஓலை அதைத்தான் சாப்பிடும். சரியா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இதில் நாங்கள் இந்த மிருகங்கள் இருக்குது. இந்த மிருகங்களுக்குரிய பொருத்தமான பகுதி அடுத்த பக்கத்தில் இருக்குது. அதை நாங்கள் ஒன்றாக இணைக்க போகிறோம். சரியா? இப்போ பார்ப்போம். முதலாவதா என்ன இருக்குது? பசு இருக்குது. பசுவினுடைய ஏதோ ஒரு பகுதி அடுத்த பக்கத்தில் இருக்குது. எந்த பகுதியாக இருக்கும்? அது வயிற்று பகுதி. எல்லா மிருகத்திൻ്റെയും வயிற்றினுடைய பகுதி தான் இருக்குது. அப்போ பசுவின் பகுதி எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. என்ன இறுதியாக மூன்றாவதாக இருக்குது பசுவின் பகுதி. அடுத்தது புலி. புலியினுடைய பகுதி எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இதில் இருக்குது. அடுத்தது அப்போ என்னத்தின் பகுதி மீதியாக இருக்குது? எதிட யானையிட பகுதி மிகுதியாக இருக்குது. சரியா? முதல்ல பசு, அடுத்தது புலி, யானை. இந்த மூன்று மிருகங்களினுடைய ஏதோ ஒரு பகுதி என்ன வயிற்று பகுதியாக தான் இருக்கு. வயிற்று பகுதி தான் அது. அதை நாங்கள் கண்டுபிடிச்சு இணைச்சிருக்கிறோம். சரி, அடுத்ததை பார்ப்போம். இதில் இருக்கிற விலங்குகள் வசிக்கிற இடங்கள். இந்த விலங்குகள் இருக்கிற இடங்களை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இதில் முதலாவது பன்றி, ஒட்டகம், அணில், தவளை. சரியா? இப்போ பார்ப்போம். தவளை. தவளை எங்கே இருக்கும்? தவளை எங்கே இருக்கும்? குளத்தில் இருக்கும். என்ன வேற எங்கே இருக்கும்? வீட்டிலையும் இருக்கும். ஆனால் எங்கே இருக்கும்? குளத்தில் இருக்கும். அடுத்தது அணில். அணில் எங்கே இருக்கும்? அணில் என்ன சாப்பிடும்? பழம் சாப்பிடும். அப்போ எங்கே இருந்து பழம் சாப்பிடும்? மரத்தில் இருந்து பழங்களை சாப்பிடும். ஒட்டகம் எங்கே இருக்கும்னு சொல்லி நீங்கள் படித்த நீங்கள், ஒட்டகம் எங்கே இருக்கும்? பாலைவனத்தில் இருக்கும். என்ன ஒட்டகம் எங்கே இருக்கும்? பாலைவனத்தில் இருக்கும். அதே போல பன்றி. என்ன சரியா? அப்போ இந்த மிருகங்கள் இருக்கிற இடங்களை நாங்கள் இணைச்சிருக்கிறோம். இதில் நாங்கள் முதல் செய்த மாதிரி தான் இந்த பிராணிகளுடைய பகுதிகள், வால் பகுதி, தலையில் உள்ள பகுதி, முகத்தினுடைய பகுதிகள் இருக்குது. இதை நாங்கள் இணைக்க போகிறோம். முதலாவதாக இருக்கிறது என்ன? பண்டா. என்ன அடுத்தது? மீன், பாம்பு, சேவல். இவ்வளவு மிருகங்களும் இதில் இருக்குது. இவ்வளவு பிராணிகளும் இதில் இருக்குது. சரியா? பிராணிகள். சரி, இப்போ பார்ப்போம்.
இந்த பகுதியை பாருங்க, இது எதனுடைய பகுதியாக இருக்கும்? இது எதிண்ட பகுதி? இது எந்த பிராணியினுடைய வால் அதுல இருக்குது? எந்த பிராணியிட? பாம்பினுடைய வால் பகுதி தான் அது. சரியா? எதனுடைய வால் பகுதி? பாம்பினுடைய வால் பகுதி. இதுல இருக்கிறது எதனுடைய பகுதி? என்ன உங்களுக்கு அதுல தெரியுது? தலையில இருக்கிற ஒரு பூ. என்ன அப்ப தலையில எதற்கு கொண்டை இருக்கும்? சிவப்பு நிறத்துல எதற்கு இருக்கும்? சேவல். என்னத்துக்கு இருக்கும்? சேவலுக்கு இருக்கும். இது என்ன? இது என்ன? என்ன உறுப்பு இதுல தெரியுது? என்னத்தின் பகுதி தெரியுது? கண். என்னது? கண். இது எதனுடைய கண்ணா இருக்கும்? இந்த பண்டா இதனுடைய கண். என்ன இறுதியா இருக்கிறது? என்ன இது? இது என்ன? இது வால். அப்ப இது என்னத்தினுடைய வால்? மீனுடைய வால். சரியா? அப்ப நாங்க செய்தது சரியா? பாம்பு, பாம்பினுடைய வால். என்ன அடுத்தது? சேவல், சேவலுடைய கொண்டை. என்ன சேவலு கொண்டை இருக்கும், சிவப்பு நிறத்தில் இருக்கும் எல்லாம். அடுத்தது பண்டா, கண். அடுத்தது மீனுடைய வால். இத பாப்போம். இது என்ன பகுதியா இருக்கு போட்டு சொல்லுங்க பாப்போம். இந்த பக்கத்துல இருக்கிறது எதனுடைய பகுதி? கால் பகுதி. எதனுடைய பகுதி? கால் பகுதி. இதுல இருக்கிற மிருகம், பறவைகள், இந்த பிராணிகளுடைய கால் பகுதி தான் அதுல இருக்குது. சரி, முதலாவதாக இருக்கிற கால் எதனுடைய காலா இருக்கும்? எதனுடைய கால்? இது தவளையினுடைய கால். என்னத்துடைய கால்? தவளையின் கால். இது எதனுடைய காலா இருக்கும்? எது? இந்த சேவலின் கால். சரியா? என்னத்தின் கால்? இந்த சேவலின் கால். இந்த பகுதி எதனுடைய பகுதியா இருக்கும்? பூனை. சரியா? இது இந்த நாயினுடைய கால். சரியா? சரியா? நாங்க நினைச்சது இந்த பிராணிகளுடைய கால் பகுதி. என்ன பாத பகுதிகள் அடுத்த பக்கத்துல இருக்குது. நாங்கள் பொருத்தமான பகுதிகளை கண்டு நாங்கள் இணைச்சிருக்கிறோம். சரியா? முதல் செய்த போலதான் இதுலயும் இருக்குது. என்னென்ன பிராணிகள் இருக்குது? இதுல மான் இருக்குது, நண்டு இருக்குது, வரிக்குதிரை இருக்குது, கொக்கு இருக்குது. என்னென்ன பிராணி இருக்குது? மான், நண்டு, வரிக்குதிரை, கொக்கு. சரி, இந்த பகுதியில பார்ப்போம். இது என்னத்தினுடைய பகுதி? சொண்டு. நீளமா சொண்டு இருக்குது. எதற்கு நீளமா சொண்டு இருக்கும்? இதுல மானுக்கு இருக்குமா நீளமா சொண்டு? இல்ல. நண்டுக்கு இருக்குமா? இல்ல. வரிக்குதிரைக்கு இருக்குமா நீளமா சொண்டு? இல்ல. நீளமான அலகுடையது எது? கொக்கு. கொக்குக்கு நீளமான அலகு. ஏன் அதுக்கு நீளமான அலகு இருக்குது? கொக்கு என்னத்தை சாப்பிடும்? மீன்களை கொத்தி சாப்பிடும். என்ன குளத்துக்குள்ள போய் மீனை லபுக்கன கொத்துறதுக்கு அதுக்கு நீளமான அலகு கொடுத்துருக்குது. சரியா? அப்ப இந்த நீளமான அலகு கொக்கினுடைய அலகு. இந்த பகுதி என்ன பகுதியா இருக்கும்? வயிற்றுப்பகுதி. என்னத்தினுடைய வயிற்றுப்பகுதி? இந்த வரிக்குதிரையினுடைய வயிற்றுப்பகுதி. எதனுடைய வயிற்றுப்பகுதி?
வரிக்குதிரையிட வயிற்று பகுதி. இது தெரியுமா பிள்ளைகள் உங்களுக்கு? இது என்ன? இது என்ன? இது ஒரு சாவி மாதிரி இருக்குது. என்ன வாயாவண்டு வச்சு கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. என்ன இது? நண்டு. நீங்க எல்லாரும் நண்டு பார்த்துருப்பீங்க. என்ன நண்டை உயிரோட பார்க்கல எப்படி போகும்? அந்த பகுதியை விரிச்சு 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 போகும். அதால தான் ஏதாவது அதுக்கு அம்பிட்டா பிடிக்கும், அமர்த்தி அமர்த்தி பிடிச்சு கடிக்கும். அப்ப இது எதனுடைய பகுதி? நண்டினுடைய பகுதி. அடுத்தது என்ன? இது எப்படி இருக்குது? இதை பார்க்க எப்படி இருக்குது? கிளைகள் போல கொம்பு. கிளைகள் போல கொம்பு எதுக்கு இருக்குது? பசுவுக்கு இருக்குமா? இல்ல. யாருக்கு கிளைகள் போல கொம்புகள் இருக்குது? மான். அப்ப மானினுடைய கொம்பு பகுதி தான் இது. சரியா? என்னென்ன பார்த்து நாங்கள்? மானுடைய கொம்பு பார்த்திருக்கிறோம். நண்டு. என்ன நண்டின் கால் பகுதி பார்த்திருக்கிறோம். வரிக்குதிரையிட வயிற்று பகுதியை கண்டுபிடிச்சு நினைச்சிருக்கிறோம். கொக்கினுடைய அலகு, சொண்டென்றும் சொல்லலாம், அலகுன்றும் சொல்லலாம். சரியா? அப்ப கொக்கினுடைய வாய்ப்பகுதி என்ன அலகு பகுதியை கண்டு நினைச்சிருக்கிறோம். இது மிருகங்களும் பறவைகளும் இருக்குது. என்னென்ன மிருகங்கள் இருக்குது? ஒட்டக சிவிங்கி, வரிக்குதிரை, சிறுத்தை, மான், புலி. என்னென்ன இருக்குது? ஒட்டக சிவிங்கி இருக்குது, வரிக்குதிரை இருக்குது, சிறுத்தை இருக்குது, வேற மயில் இருக்குது, புலி இருக்குது. இதனுடைய பகுதிகள் அங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த சைட்ல முதலாவதா இருக்கிற இதனுடைய பகுதி எதனுடைய பகுதி? இந்த வரிக்குதிரையினுடைய பகுதி. என்ன எதனுடைய பகுதி? வரிக்குதிரையுடைய பகுதி. இது எதனுடைய பகுதியாக இருக்கும்? எதனுடைய பகுதியாக இருக்கும்? ஒட்டக சிவிங்கியினுடைய பகுதி. இல்ல. எதனுடைய பகுதி? ஒட்டக சிவிங்கினுடைய பகுதி. இது இந்த இறக்கையில கண் இருக்கிறது. எதற்கு? மயில பாருங்க வடிவா. மயிலின் இறகுகள் இருக்குது. அந்த இறகுகள் எப்படி இருக்கும்? கண்கள் கண்களாய் இருக்கும். என்ன மயிலுக்கு இறகுல கண்கள் கண்களாய் இருக்கும். அப்ப இது மயிலினுடைய இறகை, இறகு. சரியா? இது எதனுடைய பகுதி? புலி. எதனுடையது? புலியினுடையது. இது சிறுத்தை. சரியா? மிருகங்களும் ஒரே ஒரு பறவையினோடதும் ஒவ்வொரு பகுதி இதுல இணைச்சிருக்கிறோம். என்னென்ன மிருகம் இருக்குது? ஒட்டக சிவிங்கி, வரிக்குதிரை, சிறுத்தை, வேற மயில், புலி. சரியா? அதே போலதான் இதிலே முதல்ல இருக்கிறது என்ன? பாம்பு. அடுத்தது ஆமை. அடுத்தது எறும்பு, நட்சத்திர மீன். என்ன அடுத்தது? வண்ணத்து பூச்சி. என்னது? வண்ணத்து பூச்சி. பாம்பினுடைய பகுதி எங்க இருக்குது? எங்க இருக்குது? இங்க இருக்குது பாம்பினுடைய பகுதி. ஆமை. ஆமையிட முதுகு எப்படி இருக்கும்?
தோலால் இருக்குமா? இல்லை, ஓடு. என்ன? ஓட்டால் மூடப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஓடு எங்கே இருக்குது? ஆமையினுடைய ஓடு இங்கே இருக்குது. இது என்ன? இது எறும்பு. என்ன இது? எறும்பு. எறும்பினுடைய பகுதி இது என்ன? இது கடல்ல இருக்கும். என்னது? நட்சத்திர மீன். எங்க இருக்கும்? கடல்ல இருக்கும். அதனுடைய பகுதி இங்க இருக்குது. வண்ணாத்தி பூச்சையினுடைய இறக்கை எங்க இருக்குது? இதுல இருக்குது. சரியா? நாங்கள் இப்ப ஒவ்வொரு பிராணிகளையும் பார்த்து பிராணிகளுடைய பகுதிகளை கண்டுபிடிச்சு இணைச்சிருக்கிறோம். என்ன? பிராணிகளுடைய பகுதிகளை கண்டுபிடிச்சு இணைச்சிருக்கிறோம். இதுல என்னென்ன பிராணி இருக்குதுன்னு திரும்ப சொல்லுங்க. பாம்பு இருக்குது, ஆமை இருக்குது, எறும்பு இருக்குது, நட்சத்திர மீன் இருக்குது, வண்ணாத்தி பூச்சி இருக்குது. என்ன? அதனுடைய ஒவ்வொரு பகுதியை இணைச்சிருக்கிறோம். அடுத்தது இதுல உள்ள மிருகங்களும் ஒரு பறவையும் அதனுடைய பகுதியையும் இணைச்சிருக்கிறோம். சரியா? அப்ப நாங்கள் இன்றைக்கு மிருகங்கள் பறவைகள் என்று சொல்லி பார்த்து அதனுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் நாங்கள் இன்றைக்கு இணைச்சிருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்னஞ்சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.